குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/4/2024 சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:06. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:34 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 7:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:49 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 9:30 வரை பாலவம், பின்பு இரவு 8:34 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:05 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:16 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் அன்ன வாகனத்தில் பவனி வரும் காட்சி. அருப்புக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் பூக்குழி விழா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலம் அகலும். விரதாதி விசேஷங்கள் சந்திர தரிசனம். அறிவு கூர்மையாக இருக்க, புத்தி கூர்மை வளர, நல்ல ஞானம் பிறக்க, எண்ணத்தில் தெளிவு உண்டாக, உங்கள் தாய் நன்றாக வாழ, ஆரோக்கியம் சிறப்புற, இந்த நாளில் சந்திர பிறையை வளர்பிறையை நீங்கள் தரிசனம் செய்தால் க்ஷேமங்கள், லாபங்கள், கோடான கோடி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் பத்மத் வஜ்ராய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரமானது சந்திர பகவானுக்கு உரியது. இவற்றை மிக மனமுருகி ஆத்மார்த்தமாக்க இறை சிந்தனையோடு ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நடன அரங்கேற்றம் செய்ய நல்ல நாள். புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு சிறந்த நாள். பொன் பொருட்களை வாங்க உகந்த நாள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:19 முதல் 8:02 வரையில் மேஷ லக்னம். 8:03 முதல் 10:04 வரையில் ரிஷப லக்னம். 10:05 முதல் 12:16 வரையில் மிதுன லக்னம். 12:17 முதல் மதியம் 2:25 வரையில் கடக லக்னம். 2:26 முதல் மாலை 4:28 வரையில் சிம்ம லக்னம். மாலை 4:29 முதல் 6:29 வரையில் கன்னி லக்னம். 6:30 முதல் இரவு 8:36 வரையில் துலாம் லக்னம். 8:37 முதல் 10:48 வரையில் விருச்சக லக்னம். 10:49 முதல் 12:55 வரையில் தனுசு லக்னம். 12:56 முதல் காலை 2:48 வரையில் மகர லக்னம். 2:49 முதல் 4:30 வரையில் கும்ப லக்னம். காலை 4:31 முதல் 6:14 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது.
காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை புதன் பகவான் ஹோரை. புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். நவ கிரகங்களில் புத்திக்கும் வித்திக்கும் அதிபதியாக திகழ்பவர் புதன் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் சிறப்பாக இருந்தால் அவர்கள் தன் புத்தி கூர்மையினால் தான் செய்யும் தொழிலில் படிப்படியாக வளர்ந்து உச்சத்தை அடைவார். அதே சமயம் புதன் பகவான் ஒருவரது ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தொழிலில் வெற்றி காண்பது மிகவும் கடினமாக ஒன்றாக இருக்கும். புதன் பகவானை வணங்கி அவருக்குரிய காயத்ரி மந்திரம் அதை ஜபித்து வர அவர் நன்மைகளை வாரி வழங்குவார். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். புதன் கிழமைகளில் குரு பகவானுடைய ஹோரையும் சந்திர பகவானுடைய ஹோரையும் பலன் தராது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை சனி பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை சனி பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம். 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் 5 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ராகு பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவான் சுக்கிர பகவான் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நாள். 3ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுவார். அவர் இப்போது 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சித்திரை மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் இருப்பார். வெளி வட்டாரத்தில் தொடர்பு அதிகரிக்கும். புது நபர்களுடைய ஆதரவு பெருகும். மன நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இணையம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில் வழிபாடு முறைகளில் மேற்கொள்வது நல்லது. உறவினர்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். மாணவர்கள் எதிர்பார்த்த துறையில் கால் ஊன்றி நிற்பீர்கள். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். தகுந்த நபர்களுடைய ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யமாகவும் இருப்பீர்கள். அனுசரணையான போக்கோடு இருப்பதால் காதலர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தின் தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் காதலில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒவ்வாத தோஷம் நிறைந்த நபரை நீங்கள் திருமணம் செய்யும் போது அதனால் பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே முன்கூட்டியே நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய நிலையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வது நல்லது. திருமணத்திற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் நல்லது. சாதகமான சூழ்நிலைகள் தான் இந்த நாள் முழுவதும் அமைகிறது.
குடும்பத்தில் நபர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வதால் உங்கள் மீதான நற்பெயர்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பெயருக்கு தனி மதிப்பு மரியாதை உருவாகும். வியாபாரத்தை நல்லதொரு நிலைக்கு கொண்டு வருவீர்கள். உங்களுடைய கடின உழைப்பே உயர்வுக்கு காரணமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். ராசியின் 6ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, விநாயக பெருமானுடைய வழிபாடு தினம் தினம் செய்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலமாக அமையும். வளம் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இந்த நாள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக காணப்படும். வாழ்க்கையில் அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முன்னேற்றங்கள் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உருவாக்கும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை நீங்கள் பெறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சிவசூரிய பகவான் வழிபாடு மிக மிக நல்லது. ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மையாக நடக்கும். உறவினர்கள் இடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மேன்மை பொருந்திய நாளாகவும் இருக்கும். கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்க புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரியுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது முக்கியமாக நீங்கள் இந்த நாள் சந்திர தரிசனமாக இருப்பதால் வளர்பிறை சந்திரனை பார்ப்பது நல்லது. காரணம், உங்கள் ராசியில்தான் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் போது அவருடைய அனுகிரகம் ஏகோபித்தமாகவே இருக்கும். நல்ல வளமையான வாழ்வும் செழிப்பும் சிறப்பான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த பிறை சந்திரனை எப்பேற்பட்டாவது பார்த்து விடுங்கள், தவறு விடாதீர்கள். பிறை சந்திரனை பார்ப்பதால் புத்தி கூர்மை இருக்கும். அதிலும் குறிப்பாக மாணவர்கள், கணிதம் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், நல்லதொரு ஞானம் பிறக்க வளர்பிறை சந்திர பகவானுடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் சந்திர மௌலீஸ்வரரை வணங்கலாம். சிவபெருமானுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வாகன பழுதுகளை சீர்படுத்த முற்படுவீர்கள். ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் கைகூடும். சக ஊழியர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ராசிநாதனான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு கிடைக்கும். மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள் விலக்கும். ஒப்பந்தங்கள் செய்வது, கையெழுத்திடுவது, சில பொருட்களுக்கு பொறுப்புகளை ஏற்பது,
இதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பாதிப்புகள் பார்க்கும்போது பேச்சினால் வந்த தகராறுகளாகவோ அல்லது பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகளாகவோ தான் இருக்கும். நீங்களே சிந்தித்து பார்க்கலாம். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். பேச்சினால் தான் உங்களுக்கு வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் இருக்கும். புதிய முயற்சிகள் இன்றைய நாள் சாதகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் வழியில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். பிரீத்தி நிறைந்த நாளாக அமையும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதே ஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் என 5 கிரகங்களும் மூத்த சகோதரன் மற்றும் சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் வேண்டாம். சேமிப்பை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடிகள் குறையும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஓரளவிற்கு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. சதுரங்கப்பட்டினம் ஸ்ரீ சப்த கன்னியர கோவிலுக்கு சென்று வருவது மிக நல்லது. சப்த கன்னியர்கள் என்பது 7 கன்னியர்களை குறிக்கும். மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள அந்த அம்பிகையினுடைய வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய வாழ்க்கை உங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்கும். வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு அம்மனுடைய அருள் பெறுங்கள். தெய்வீக வழிபாடு, தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக நல்லது. இந்த நாள் என்பது மிக முக்கியமானது. வளர்பிறை சந்திர நாள், அதாவது அமாவாசையிலுடைய 3ஆவது நாள் தான் சந்திர தரிசனம். ஆக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திர பகவானை நீங்கள் வழிபட்டால் மனக்குழப்பங்கள் நீங்கும், மன தெளிவு ஏற்படும், சிந்தனைகள் சிறப்பாகவே அமையும். ஊழியர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைக்கலாம். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களை செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் மன அழுத்தம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்திலும் சரி, வேலையாட்களிடத்திலும் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு சால சிறந்தது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். சந்திர தரிசனம் செய்தால் மனம் திருப்தி அடையும், சந்தோஷமாக இருக்கும், ஆத்ம சுகம் பெறுவீர்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது
வியாபாரம் தொடர்பான வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கை நழுவி போன சில வேலைகள் உங்களை நாடி வரும். வேலையில் திருப்தி இருக்கும். சந்தோஷமாக இன்றைய நாளை தொடங்குவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். ஊழியர்களுடைய ஆதரவு பெருக்கும். உத்தியோகத்தில் மிக கனிவாக தன்மையாக பேசி உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள். சாதுரியமாகவும் பேசுவீர்கள். உங்கள் பேச்சினால் வரக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை எழும். குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி திருமணத்திற்குண்டான விஷயங்களுக்காகவும் அவர்களுடைய மேற்கல்விக்காகவும் சில பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளில் சற்று சிக்கனமாக இருங்கள். கடன் தொடர்பான எண்ணங்களில் பொறுமை நிதானம் தேவை. யாரிடத்திலும் அதிகமாக கடன் பெறாமல் இந்த நாளை நகர்த்துங்கள். உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அரசாங்க ஊழியர்கள் மிக கவனமாகவே செயல்படுங்கள். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். சாதுரியமாக செயல்படுகிறேன் என்று வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதே இடத்தில் தான் சந்திர பகவானும் புதன் பகவான் ராகு பகவான் என சுக்கிர பகவானும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆக மிதுன ராசி அன்பர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் மிக மிக பொறுமை நிதான குணத்தை கடைபிடிக்க வேண்டும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ராசிக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகம். ஆகவே மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் முகாந்திரமாக சில வாய்ப்புகள் வர சூழ்நிலைகள் உண்டு. தந்தை வழியில் செய்யக்கூடிய தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த நிலையை லட்சியத்தை அடைவீர்கள். தன்னம்பிக்கை வாய்ந்தவர்களாக செயல்படுவீர்கள். நெருக்கமானவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டாலும் துர்க்கை அம்மனுடைய பூஜைகள் செய்வதாலும் கிரக கோளாறுகள், கிரக தோஷங்கள் நீங்கும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சற்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, எதிர்பார்ப்புகள் கூடாது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மன நிறைவு பெற வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுகம் நிறைந்த நாள். மன திருப்தி இருக்கும். மன அமைதி உண்டாகும். நல்லதொரு உயர்ந்த உத்தியோகத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். ராசிநாதன் சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் கேத்து பகவான். விவசாயம் தொடர்பான வேலைகளில் மேன்மை உண்டாகும். பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைவதால் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான உணவு சார்ந்த துறைகளில் செயல்படுபவர்களுக்கு லாபம் உண்டு. நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகும். தனம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறைக்கலாம். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பிறக்கும். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானம் செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவான் சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தன வரவுகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல நபர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாகும். நன்மைகள் பெருகும் நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுமையை கையாளுவீர்கள். தெய்வ பலம் கூடும் கடகராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளிடத்தில் ஆனந்தமாக பேசி மகிழ்வீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். எதிர்கால திட்டங்கள் நன்மையை ஏற்படுத்தும். வழி விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மனதில் நல்ல தைரியம் பிறக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற துணிவோடு இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களே. அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய பேச்சுக்கள் இனிமையின் காரணமாக நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உடல் நலம் சிறப்பாகவே இருக்கும். எண்ணங்கள் உங்களுக்கு மேன்மை பெறும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். மன ஒற்றுமை உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி வேலை பூமி சார்ந்த காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி. பகை ராசிகள் துலாம் தனுசு கும்பம் மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விவசாயம் சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். மேன்மை நிறைந்த நாளாக அமையும். எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். நல்ல எழுச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் செவ்வாய் பகவானோடு சேர்க்கையும் இருக்கிறது. மந்த நிலை சற்று விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் நீங்கும். மன நிம்மதி கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். தொழில் கூட்டாளிகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளுடைய வழிபாடு இந்த புதன்கிழமை தினத்தில் செய்வது மிக விசேஷம். புத்திக்கும் வித்திக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். அவரே உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் வேலையில் முன்னேற்றம், தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். எண்ணியபடி எதிர்பார்த்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி வேலை பூமி சார்ந்த காரியங்கள் வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி. பகை ராசிகள் துலாம் தனுசு கும்பம் மேஷம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமான உயர்வு முன்னேற்றங்கள் ஏற்படும். தலைமை பண்பாக இருப்பீர்கள். இந்த நாள் பெருமாள் வழிபாடு செய்தால்
குபேர சம்பத்து கிடைக்கும். தொழில் வசதி வாய்ப்புகள் பெருக்கம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது வாழ்க்கை துணைவரோடு சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வம் இருக்கும். மன நிம்மதி உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டு. மனம் அமைதி பெறும், நிம்மதியாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. திட்டமிட்ட வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதால் பணி உயர்வு இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு காணப்படும். தெய்வ அனுகிரகம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சிம்மராசி அன்பர்களே. ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நன்மையாகவே அமையும். தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் முயற்சிகள் பெருகும். எதிர்காலம் சார்ந்த திட்டங்கள் கை கொடுக்கும். மன நிறைவு, மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சிம்மராசி அன்பர்களே. ஊழியர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். விநாயக பெருமானை தினம் தினம் வழிபடுங்கள். வருமானத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ராசிக்கு 2ஆம் வீடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம். வாக்கு, வருமானம், குடும்பம், கல்வி, அதாவது அடிப்படை கல்வி தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் 2வது வீடு. ஆகவே மகராசி அன்பர்களே, இந்த நாள் செயல்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். வாழ்க்கை துணைவரோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷம் பெருக்கும், உற்சாகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். பூரம் நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். எதிலும் கவனமாக இருங்கள். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் மன நிறைவு, மன ஆறுதல் கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடைய ஒத்துழைப்புக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதி தேவதை சூரிய பகவான் வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. கருத்து வேற்றுமைகள் குறையும். நட்பு நிறைந்த நாள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நல்லதொரு புத்துணர்ச்சி இருக்கும். மன தெளிவு உண்டாகும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். பங்குனி மாதம் 28ஆம் நாள். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. கணவன் மனைவிக்கிடையே சில ஏற்ற தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். இறை வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வதனால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். புதிய நபர்களிடம் அனுசரித்து பேச வேண்டும். உத்தியோகம், அலுவல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. பிரச்சனைகள் வரும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் யாரை எதை பற்றி பேசினாலும் அதற்கு நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். யாருடைய சங்கடங்களுக்கும் நீங்கள் ஆளாகாதீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரிடத்தில் கருத்து வேறுபாடு தோன்றி மறைக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது கடினமாக உணர்வீர்கள். சேமிப்பு குறையும் நாள். வேலை தொடர்பாக பயணங்கள் அதிகரிக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. மௌனம்தான் மிக சிறப்பு. மௌனமே குரு. ஆகவே மௌனமாக இருந்தால் எந்த பிரச்சனைகளும் எந்த சங்கடமும் உங்களிடம் நெருங்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, மறதி தொடர்பான சங்கடங்கள் மறையும். எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. மற்றவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வேண்டாம். ராசியினுடைய அமைப்பு படி உத்திரம் நட்சத்திரத்தில் ராகு பகவானும் நட்சத்திர அதிபதியான சூரிய பகவானும் சஞ்சரிப்பதால் ஒரு இரண்டது போல உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். மன அமைப்பு சீராக வர இறை பிரார்த்தனை செய்வது அவசியம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் அம்பிகை வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கை துணைவரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைக்கலாம். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். சமரசமான போக்கு தேவை. மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். பயணங்கள் அதிகரிக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் உண்டாக்கும். மன அமைதி வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். செயல்களில் அங்கீகாரம் உண்டாகும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும்.
சமூகத்தில் நல்லதொரு பேரும் புகழோடு இருப்பீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் உண்டாகும். தன லாபம் பெறுவீர்கள். வியாபாரம் நடக்கக்கூடிய போக்கை முன்கூட்டியே உணர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நுட்பங்களையும் மதி நுட்பத்தையும் நீங்கள் பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். சாதுரியமாக செயல்பட்டு லாபத்தை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பிறருடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய வழியில் மேன்மையாக இருப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படக்கூடும். புதியதொரு நட்புகளால் உற்சாகம் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். புகழ் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். நட்பு பகையை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையும் இருக்கிறது. செய்கிற முயற்சிக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சிந்தனை மேம்படும் நாள். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் டும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும். ஆதரவு பெருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். பிற நபர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான் வழிபாடு நல்லது. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாள். வருமானம் கைக்கு கிடைக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மகிழ்வை கொடுக்கும். இந்த நாள் ஏற்றம் பிறக்கும் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உறவுகளுக்குள் உங்களுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். தெய்வ செயல்கள் அனுகூலமாகவே அமையும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். சாதுரியம் உண்டாக்கும். எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுவதற்கான வழிவகை உண்டு. குடும்ப நபர்களை மகிழ்விப்பதில் மிகுந்த ஆனந்தமாக இருப்பீர்கள். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாதீர்கள். புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுக்கான காரகத்துவம் பெற்றவர். ஆக அவரே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக தாய்மாமன் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே உண்டாக்கும். ஆதரவு பெருகும் நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கோப உணர்வுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள்.
குடும்ப நலன் உங்களுக்கு பன்மடங்கு மகிழ்வை தரும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் நல்ல ஆதரவை ஏற்படுத்தும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரணையான போக்கோடு இருப்பதுதான் இந்த நாள் நல்லது. கடன் சார்ந்த சங்கடங்கள் நீங்கும். புதியதொரு வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பெரியவர்களிடத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை கலந்து கொள்வது நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் மேஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் மகிழ்ச்சி பெருகும். சாதகமான சூழல் அமையும். நினைத்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமான். ராசியின் 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே சஞ்சலமான நாளாகவே இருக்கும். சில குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியில் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். அலுவலக வேலைகள் முன்னேற்றகரமாக அமைய பிரார்த்தியுங்கள். தாய்மாமன் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக சிறந்தது. புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெரிய பெரிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். ஒற்றுமையாக பேசுவது, பழகுவது நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மேல் அதிகாரிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சிக்கனமாக செயல்படுவதால் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்களோடு நீங்கள் அனுசரித்துதான் இருக்க வேண்டும். பெரிய பெரிய நபர்களுடைய மறைமுக ஆதரவு உண்டாகும். சில ஆதரவினால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னல்கள் மறையும். வெற்றி நிறைந்த நாள். ராசியினுடைய அமைப்பு படி சாதுரியமான ஒரு நிலை இருந்தாலும் பொறுமை நிதானத்தோடு தான் பேச வேண்டும். நட்பு பாராட்ட வேண்டும். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது யதார்த்தமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். வேடிக்கை விளையாட்டாக பேசி எதிலும் சிக்க வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். புதன்கிழமை தினம் விநாயக பெருமானை வழிபட்டாலே தனி மகத்துவம் உண்டு. இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் சிக்கனமாக இருப்பது நல்லது. பண நெருக்கடிகள் சற்று குறையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். ஆக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் முகாந்திரமாக தீர்வுகள் கிடைக்கும். மன அமைப்பு சரியாகும். நன்மைகள் நிறைந்ததாகவே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதுமைகள் பிறக்கும், மேன்மை உண்டாகும், மன மகிழ்வாக இருப்பீர்கள், அதிசயங்கள் நடக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் இன்றைய நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். நவீன கருவிகளை மிக மிக கவனமாக கையாளுங்கள். புதியதொரு வீடு, மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் ஆனந்தம் பெருக்கும். புதிய வீடு, மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் பொறுமையை கையாளுங்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாகவே அமையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மன நிறைவு பெற்ற நாளாக காணப்படும். மங்களகரமான செய்திகள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தெய்வீக அனுகிரகம் உண்டு. புதன்கிழமை தினம் பெருமாளுடைய வழிபாடுக்கு ஏற்ற நாளும் கூட. சந்திர தரிசன நாளில் சிவபெருமானையும் தரிசனம் செய்யுங்கள். மாலை நேரம் இரவு 7 மணிக்கு மேல் வளரக்கூடிய திரையை நீங்கள் காண்பது மிக மிக நல்லது. வளர்பிறையை காணுபவர்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி என்றென்றும் இருக்கும் என்பது ஐதீகம். குடும்பத்தினுடைய நிலையை மிகச் சரியாக புரிந்து கொண்டு பேசுவது, வழி நடப்பது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில புதுமையை கையாள முயற்சி செய்வீர்கள். நுட்பங்கள் உணரக்கூடிய நாள். பொறுமை, நிதான போக்கு உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். மகர ராசி அன்பர்கள் எதையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள். சண்டை என்றாலே ஓடிவிடுவீர்கள். எல்லோரிடத்திலும் சமாதானமாக சகஜமான ஒரு நிலையை கையாளக்கூடிய அன்பர்கள் நீங்கள். எதிலும் வீண் வாக்குவாதமோ பேச்சுக்களை வைத்துக் கொள்ளக் கூடாது என்கிற எண்ணம் இருக்கும். மேன்மையான சுபாவ குணம் கொண்டவர்கள் மகர ராசி அன்பர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. அலட்சியம் வேண்டாம். புதிய முயற்சிகள் தேவை. சிந்தனை அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் அம்பிகை. வழிபாடு நல்லது. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையை வணங்குங்கள், நல்லது நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். பிள்ளைகளால் சந்தோஷமாக இருப்பீர்கள். அன்பும் பண்பும் நிறைந்த நாள். சொத்து சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கையாளுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சாதகமான நாளாக அமையும். சுபம் நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் யோகம், மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். அனுசரித்து செல்வதன் மூலம் பகைமையை தவிர்க்கலாம். ராசியின் 2ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். எதிலும் கவனமாக அனுசரித்து செல்லுங்கள். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையில் வரலாம். நம்பிக்கை மேம்படும் நாள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவினை பெறுவீர்கள். உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பிறருடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் செல்லுங்கள். பயம் வேண்டாம். தைரியத்தை, நம்பிக்கையையும் இரு கரங்களாக பிடித்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான வேலைகளில் சில மாற்றங்கள் உண்டாக்கலாம். வாகன மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். பாக பிரிவினைகளில் தெளிவு ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் உங்களுக்கு வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவான் ஆட்சிநாதனும் அதே இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற குணம் வேண்டாம். அனுசரித்து செல்வது உங்களுடைய ராசிக்கு, நட்சத்திரத்திற்கு நல்லது. வெளியிடங்களுக்கு செல்வதால் நன்மைகள் ஏற்படும்.
உற்சாகம் பிறக்கும். உத்தியோகத்தில் நம்பிக்கை உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். நம்பிக்கை எண்ணங்கள் உண்டாக்கும். புதியதொரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மகிழ்ச்சி பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகத்துடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்வில் நல்ல நிலைகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, பாக பிரிவினைகளில், சொத்து சார்ந்த விஷயங்களில், வழக்குகளில் நல்ல தெளிவுகள் பிறக்கும். எண்ணங்கள் உங்களுக்கு உயர்வானதாக அமைத்துக் கொள்வது அவசியம். புதன்கிழமை தினத்தில் ஆலய வழிபாடு செய்வது திருப்தியை ஏற்படுத்தும். மன ஆறுதலை கொடுக்கும். மன நிம்மதி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே 5 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ஆபரணம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மீனராசி அன்பர்களே, சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். முகத்தில் பொலிவு மேம்படும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். வியாபாரத்தில் தவறிய சில தனவரவுகள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். போட்டி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஆர்வம் உண்டாக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். ரசனை மிகுதியாக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான் வழிபாடு அவசியம். வேறுபாடுகள் மறையும். புது பொலிவு உண்டாகும். அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். தன வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம் எல்லாம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள்
எண்ணிய வேலைகள் துரிதமாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.